தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தூர் அருகே விஜய கரிசல் குளத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த போது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கக்கூடிய விஜய கரிசல் குளம் என்ற கிராமத்தில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தின் காரணமாக 2 பேர், அதாவது பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு ஆண் தொழிலாளி உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 3 பேர் அதாவது 2 பேர் லேசான காயத்துடனும் ஒருவர் 90% தீக்காயத்துடனும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெடிவிபத்தின் காரணமாக அந்த பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த அந்த வீடு முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்திருக்கிறது. தற்பொழுது வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசியைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இடிந்து அந்த கட்டிடங்கள் முழுவதுமாக இடிந்து தொடங்கி இருக்கிறது. எனவே தற்போது இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களது உடல்கள் என்பது இதுவரை மீட்கப்படவில்லை. உள்ளே அந்த உடல்கள் சிக்கியிருக்கிறது. தற்போது தீயணைக்கும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தீயணைப்பு பணி நிறைவடைந்த பின்னர் கட்டிட இடிபாடுகளை அகற்றி அந்த இருவரது உடல் மீட்கப்பட இருக்கிறது. மேலும் ஒருவருக்கு 90% தீக்காயத்துடன் இருப்பதால் அவருக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் தொடர்ந்து சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்கு மத்தியில் வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததால் இந்த வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து ஆபத்தை உணராமல் பட்டாசு தயாரித்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது இப்பகுதியில் பேர் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்.